நாய்க்குட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 7 நாளாக எஜமான பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு வாய் தண்ணியை கூட சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்திருக்கு. ஊன்னு கத்தி இருக்கு. அந்த எஜமானம் வந்த உடனே அழுதுருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து மனசை ரொம்ப ரொம்ப பயங்கர டச்சிங்காக இருந்தது. அதில் ஒரு பாட்டி யானை விஷயம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு பாட்டி அந்த இது விழுந்த உடனே அந்த பாட்டி வந்து குழந்தை கையை பிடிச்சிட்டு ஓடி இருக்காங்க. எத்தனையோ கிலோமீட்டர் ஓடி போகும்போது ஒத்த யானை 3 யானை வந்திருக்கு, அதில் பெரிய யானை இருக்குது. யானை பார்த்த உடனே அந்த பாட்டி வந்து அழுதுருக்காங்க. நாங்கள் வந்து இவ்வளோ ப்ராப்ளத்தில் வந்திருக்கோம், எங்களை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு. அப்போ அந்த யானை கண்ணிலேருந்து தண்ணி வந்தது. அந்த யானை காலில் நைட்டு ஃபுல்லாக படுத்து தூங்கியிருக்காங்க. மிருகத்துக்கு கூட இருக்குது பாருங்கள், அந்த ஒரு தெரிஞ்சிருக்கு பாருங்கள் அந்த ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் என் மனசு ரொம்ப பாதிச்சிச்சு. இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், எனக்கு இது தெரிஞ்சிருச்சு, நான் ஃபேமிலியோடு வேறு இடத்துக்கு போயிட்டேன், நான் 2 கோடி ரூபாய் வீடு கட்டியிருக்கேன், ஆனால் அதற்கு போனது எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அழுதார். அது மாதிரி ஒரு குழந்தை, சின்ன குழந்தை அம்மா அம்மா அம்மான்னு அழுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த குழந்தை ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து தட்டி கொடுக்குறாங்க. அதுவும் இந்த வயநாடு வந்து ரொம்ப நிறைய பயங்கரமாக பாதிச்சிருக்கு. இன்னும் சரி ஆகலை. அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே ஃபோன் எடுத்தால் அதை பார்த்து நம்ம நிறைய அழுதுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் சேரில் உட்காந்த மாதிரியே இருந்திருக்காங்க. ஒரு 5 குழந்தைங்க ஃபேமிலியோட கட்டி பிடிச்சதோடு இருந்திருக்கு. ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போதும் அவங்களுக்கு அந்த திருப்பி வர முடியல. அழகான ஊர் வந்து இவ்வளோ அழிஞ்சிருக்கு. நம்மளுடைய திருப்பூர்லேருந்தெல்லாம் போய் செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து. அதுக்கப்புறம் மிலிட்ரி பீப்புள் இன்னும் அங்கேயே இருந்திருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே வேலை செஞ்சு அவங்க சார்பில் ஒரு 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு மரியாதை செலுத்தணும் ப்ளீஸ். இவங்க 2 பேரும் லாரி டிரைவர்ஸ் கீர்த்தி. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இவங்க போய் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது, எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இங்கே உட்காந்து நம்ம பார்த்து அழறோம் எல்லாருக்கும். அதாவது அவங்களுடைய பசங்களுடைய ஃபீஸு, ஸ்கூல் கட்டுற ஃபீஸை எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாதனை. அதாவது தெய்வத்தை வந்து நம்ம வந்து நேரில் பார்க்க முடியாது, மனித ரூபத்தில் தான் பார்க்க முடியும். அது வந்து அவங்க சார்பில் உங்களுக்கு நான் வந்து எப்படி சொல்கிறது தெரியல. வயநாடு மக்களுக்காக நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இல்லை வாத்தாலும் நம்மோடு, மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு.